முதல் குருளானவரே
சக்தியனும் பிரசன்ன சக்தியனும் பிரசன்ன சக்தியனும் பிரசன்ன நாயகி மணாளனை சக்தியனும் பிரசன்ன நாயகி மணாளனை திருமலைகள் திருமகனே தினம் துணிப்பவர் கருள் புரிபவனே சிவமே தினம் துணிப்பவர் கருள் புரிபவனே சிவமே திருமலைகள் போட்டும் திருமகனே 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 பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனால் என்னை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா வைப்பான் ஐயப்பன் நல்ல புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன் இருப்பதை காடு வணங்குது நாடு அவனை காடு தேவை பண்பாடு ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பூஜைகள் போடி தூயங்கோடி பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன் நல்ல பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன் அனைவரும் பாருங்கள் ஐயனை நாடுங்கள் அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான் அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா நமது வேளாண் கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ராக்கச்சியம்மன் நூதன அஷ்டபந்தன மகா கும்பேஷத்தை முன்னிட்டு இன்று முருகன் திருவிளையாடான வள்ளி திருமண நாடகம் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தை
சி கரிசக்குளம், ஏ அழகு சேர்வை, அங்கம்மாள் வகையராக்கள் இந்த நாடகத்தை நடத்தி கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு ராக்கச்சியம்மன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் பங்காளியை வேண்டிக் கொள்கிறோம். மூணு மூலம் மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி, முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி. மூணு மூலம் மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி, முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி பார்க்கிறடி. நான் காவலுக்கு மட்டுமில்லடி, கட்டிலுக்கு கட்டிக்காரண்டி, நான் சுடக்கடிக்க சொல்லித்தாரண்டி. கிட்ட வாடி மூணு மூணு மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பார்க்கிறடி, முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேட்கிறடி. உறவாட நான் ஜென்மம் எடுப்பேன், துணி போட்டு மறைக்காம நான் எல்லாம் கொடுப்பேன். உண்டாட்டி கட்டுப்போ இருப்பது நாளை, அகம்பு துடிக்கு நனக்கு பின்னாலே, தங்கம் எங்கும் தங்கம் தானே, நீ சென்றாலும் சிங்கம் தானே. மூணு மூலம் மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பார்க்கிறது, முட்டைக்கண்ணே மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கூப்பிடுது. நம் அடிமையில் விடவா சோழ காட்டுக்கு சொர்க்கம் கொண்டதானே, ஆள கண்ணுக்குவானே, மாமனைக்கு தாங்கவில்லை இனி மாறப்போக்கும் வேலையில்லை. மூணு மூலம் மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பார்க்கிறடி, முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேட்கிறடி. நான் காவலுக்கு மட்டுமில்லடி, கட்டிலுக்கு கட்டிக்காரண்டி, நான் சுடக்கடிக்க சொல்லித்தாரண்டி. நீ கிட்ட வாடி மூணு மூலம் மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பார்க்கிறடி, முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேட்கிறடி. கிடையாது
எங்களுக்கு அன்பு சால் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவிருக்கின்றோம். நன்றி நன்றிகள். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. நல்லபடியா நாடகத்தை துவங்கியாச்சுல்ல? அதை எக்கோ கட் பண்ணிக்கங்க ராஜா. நல்லபடியா நாடகத்தை நடத்தி முடிக்கணும். ஆமா, அதான் நம்ம வேலை. ஆமா, இப்ப நாடகத்தை துவங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் ஈஸியா துவங்கிப்படலாம். எந்த காரியத்தையும் எளிதா துவங்கிடலாம். சரி, ஆனா அது எப்படி கொண்டு போய் முடிக்கிறதுங்கிறது தான் பெரிய விஷயம். ஆமா ஆமா, எப்படி முடியுமோ, என்னமா முடியுமோ, எங்க போய் முடியுமோ, இல்ல பொசுக்குன்னு முடிஞ்சு போகுமோ அப்படிங்கிற பயம் மனசுக்குள்ள இருக்கும். இழுத்துக்கிட்டே கிடக்குமோ, முடியுமா முடியாதா, ரொம்ப நாளா அப்படியே இருக்கே, முடிஞ்சும்னு வாக்குற முடிய மாட்டேங்குதே. கார்த்திகை மார்கழியில் முடிஞ்சிரும்னா அங்கே தை விரைஞ்சிருச்சு, மாசியும் இருக்க போது இன்னும் முடியலையே, என்னது அப்படிங்கிற குழப்பமும் இருக்கும். இளநீயை விட்டு கொடுப்பாங்க, எண்ணெய் வச்சு கொடுப்பாட்டுவாங்க, அப்பவும் முடியாது. எது என்னது முடியாது, சிலது முடியாது. அது அப்படித்தான் இருக்கும். வயசாயிட்டா முடியாது தானே, முடியிற நேரம் வந்தா முடிஞ்சிடும் கண்டிப்பா. இப்ப நம்ம நல்லபடியா நாடகத்தை முடிக்கணும். அது நம்ம கையில இருக்கு. அப்புறம் நம்ம கையில இருக்கு, நம்ம கையில தான். அப்புறம் யார் கையில? உங்க கையிலும் இல்ல, என் கையிலும் இல்ல, அவங்க கையிலும் இல்ல. யார் கையில இருக்கு? எல்லாம் ஆண்டவன் கையில தான் இருக்கு. தெய்வத்தோட கையில. தெய்வத்தை வணங்கிக்கிட்டு தான் நம்ம காரியத்தை துவங்கணும். அப்பதான் அது நல்லபடியா முடியும். சரி, கூட்டமா அமோகமா இருக்கு. கண்ணு கட்டின தூரம் வெறும் தலையா தெரியுது. கண்ணு கட்டின தூரம் ஒரு தலையால தெரியுது. காலெல்லாம் உள்ள இருக்கு, வெளியே எடுத்து காட்ட முடியாது. சரி 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 சரி, அவ்வளவு கூட்டம். தாங்கள் முன்பு நகைச்சுவை நாடகனாக பபுன் காமிக்கு வடத்தில் நடித்து கொண்டிருக்கும் ஆர்பி கரிகரன் அவர்களுக்கு ராக்கச்சியம்மன் பங்காளி சார்பும் வேளாண்மை பொதுமக்கள் சார்பும் இந்த சால்வை அணிவிக்கின்றோம். ஆடி எடுத்து கௌரவப்படுத்தியிருக்கின்ற மாபெரும் கிராமத்தார்களுக்கு மற்றும் பங்காளிகள் அதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிகள். வணக்கம். கூட்டம் நல்லபடியா இருக்கிறது சகஜம்தான். சரி, இந்த கூட்டத்துல நம்ம நாடகம் நடத்துறது சகஜம்தான். இந்த மாசத்துல இந்த நாடகம் நடத்துறதுக்கு எவ்வளவு பெரிய பாவ செயல் தெரியுமா? எப்படி சொல்றிய? உண்மையிலேயே பாவம் தான். எங்க நாடகம் ஆடுறது பாவமா, நாடகம் பாக்குறது பாவமா? நாடகம் இப்ப நம்ம ஆடி இந்த காசு வாங்குறமே அது பெரிய பாவம். எப்படி சொல்றிய? இந்த ஜனங்களை பூரா இந்த பணியில உட்கார வச்சு காசு வாங்குறமே அது எவ்வளவு பெரிய பாவம். காசு வாங்குற நம்ம கொட்டைக்குள்ள உட்கார்ந்துருக்கோம். காசை கொடுக்கிற மகராசக கொட்டுற பணியில உட்கார்ந்துருக்கா. இது பாவம் தானே? ஏன் உட்கார்ந்துருக்க? எல்லாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கிறாரு. அவங்க போயிட்டா நமக்கு இங்க புடுங்குற வேலையா? நீங்க சொல்றியா பணியில உட்கார்ந்துருக்காங்க? பணியில உட்கார்ந்துருக்காங்க சொல்றேன். இது பாவமா அப்படின்னு ஒண்ணு கேட்கிறேன். எது பாவமா? இப்படி உட்கார வச்சு காசு வாங்குறமே பாவம் தானே? நீங்க பாவங்கிறியா? எப்படி பாவங்கிறியா? நான் பாவம்னு சொல்றேன். அது பாவம்ங்கிறியா? இல்லைங்க இல்லைங்கிறேன். எப்படி இல்லைங்கிற? எனக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சதே அவங்க தான். ஆமா, வருஷத்துல ஒரு நாள் ஒரு திருவிழா வச்சு அது கும்பாபிஷேகத்துக்காக அந்த நாடகத்தை வச்சிருக்காங்க. சரி, அது பாவம் நினைச்சிருந்தா அவங்க வச்சிருப்பாங்களா? சரி, இப்போ ஒண்ணு கேட்கிறேன். ஐயப்பன் கோயிலுக்கு போன ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா ஆமா, நீங்க நிறைய போனவர் தான். கண்டிப்பா. ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது நடந்து போக முடிஞ்சவங்க மலை ஏறி போவாங்க. நடந்து போக முடியாதவங்க இந்த டோலின்னு ஒன்று இருக்கும். ஆமா, இந்த டோலின்னா என்னடான்னா ஒரு நாக்காளியோ 2 மூங்கில் வச்சு கட்டியிருப்பாங்க. அதுல ஆளை உட்கார வச்சு 4 பேர் முன்னுக்கு 2 பேர் பின்னுக்கு 2 பேர் தூக்கி தோல்ல வச்சு செமந்துக்கிட்டு போவான். நம்ம பாவத்தை தொலைக்கத்தான் கோயிலுக்கு போறோம். அங்க போய் ஒருத்தர் மேல ஏறி உட்கார்ந்து போறோமே அது பாவம் தானே? பாவமா இல்லையா? அதுக்குதான் காசு வாங்குறாருல்ல.
இப்போ நான் கேட்கறது பாவமா இல்லை? பாவம் தான். அப்படி யாரு போக சொன்னது? வீட்டில் இருக்க வேண்டியானே யார்? நம்ம இந்த ஏறி உட்காந்து போறாள கேட்குறியா? அப்போ போகக்கூடாதுங்கிறியா? ஆமா. அப்படி ஏறி உட்காந்து போனால் பாவங்கிற அப்புறம் நியாயம்தான். அப்படி உட்காந்து போறது பாவம் நினைச்சா அது பாவம். அதுவே மாத்தி சிந்திக்கணும். எப்படி? நம்ம எல்லாரும் அது பாவம் பாவம் நினைச்சு அந்த டோலியில ஏறவே இல்லைன்னா அந்த டோலி தூக்கித்தான் பொழைக்கணும் 4 பேர் இருக்கானே, அவனுக்கு எப்படி பொழப்பு கிடைக்கும்? ஷாபாஷ். இப்போ அது பாவமா இல்லையா? புண்ணியம் இல்லை, பெரிய புண்ணியம். எப்பதான் பாவம்னா? ஆமா. அப்புறம் வீட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா அது மாதிரி உங்களை பணியில உட்கார வச்சு நாங்க நாடகம் ஆடி காசு வாங்குறது பாவம் நினைச்சா அது பாவம். 10 நாடகக்காரங்க பொழைக்கணும்னு எங்களுக்கு நீங்க பொழப்பு கொடுத்துருக்கீங்கன்னு நினைச்சா அது புண்ணியம். இப்ப பாவமா புண்ணியமாங்கிறத புண்ணியம் ரெண்டும் கலந்துருக்கு. அவங்க பொறுப்புலயே விட்டுருவான். ஆனாலும் உங்களை பார்க்க வேதனையாத்தான். 50 பேர் இப்படி முக்காடு போட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, என்ன காரணம்? எல்லாரும் மதம் மாறிட்டாங்க. மதம் மாறிட்டாங்களா? பனி மழை மாதிரி பெய்யுது, அப்புறம் தலையில முக்காடு போடாம மதம் மாறிட்டு நீ சொன்னதே எனக்கு பிடிக்கல. முதல்ல மதம்னு ஒன்று இருக்கா? நான் கேட்கிறேன், மனிதனுக்கு மதம்னு ஒன்று இருக்கா? யானைக்கு பிடித்தால் தான் அது மதம், மனிதனுக்கு பிடித்தால் அது மதம் அல்ல. யானைக்கு மதம் பிடித்தா என்ன செய்யும் தெரியுமா? வனத்தில் இருக்கின்ற மரம் செடி கொடிகள் அத்தனையும் காலிலே போட்டு மிதித்து அழிக்கும். மனிதனுக்கு ஜாதி என்ற மதம் பிடித்து விட்டால் தன்னை போன்று பிற மனிதர்களை வெட்டி சாய்க்கிறான். இதற்கு ஆண்டவன் நம்மளை 6 அறிவு கொடுத்தான். கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? மனிதனுக்கு மதம்லாம் ஒரு கழுதையும் கிடையாது. நம்ம எல்லாரும் மனுஷன்தான். நம்ம எல்லாரும் உடம்புல ஓடுறதும் ரத்தம் சிவப்பு தான். இந்து முஸ்லிம் கிறிஸ்துவன் எந்த மதமும் நமக்கு கிடையாது. நாம் எல்லாரும் மனிதர்கள் தான் அப்படிங்கிறத நாம உணர்றோமோ இல்லையோ, முதல்ல அந்த அரசாங்கம் உணரணும். நான் தப்பா எதுவும் பேசலன்னா என்னை மன்னிச்சுக்கிறேங்க. ஜாதி இல்லைன்னு சொல்ற அரசாங்கம் தான் நம்மளை வேலைக்கு சேர்க்கும் போது ஜாதி சான்றிதழ் கேட்குது. அப்போ என்ன வருத்தமாக இருக்கா இல்லையா? இன்னொன்று, சமத்துவபுரம்னு ஒன்று கட்டியிருக்காங்கல்ல. இந்த சமத்துவபுரம் எதுக்கு வந்துச்சு? எல்லா மதத்தவரும் அங்கே குடியிருக்கணுங்கிறதுக்காகத்தான் அது சமத்துவபுரம். ஆனால் அங்கே எல்லா மதத்தவரும் இருக்காங்களா? அதை ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துக்காக ஒதுக்கி அதை கொடுத்துவிட்டு அது சமத்துவபுரம்னா அது எப்படி சமத்துவபுரமாகும்? இதுவெல்லாம் அரசாங்கம் கொஞ்சம் யோசிக்கணும். யோசித்து நான் சொல்லுவது தவறாக நினைக்காம இதில் நல்ல வழிமுறையை கொண்டு வந்து அனைத்து மதத்தவரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அது சமத்துவம்னு அதுக்கு பேர் கொடுத்தா அது நியாயம். இன்னும் சொல்கிறேன், எங்கள் நாடக நடிகர்கள் மாத்திரம்தான் எந்த ஜாதியும் மதமும் பேதமும் இல்லாதவர்கள். எங்கள் இடத்துல அத்தனை மதமும் அத்தனை ஜாதியும் இருக்கிறது. எங்கள் நாடக நடிகர்களுக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்து எங்களை பூரா குடி வச்சா அதுக்கு பேர் தான் சமத்துவபுரம். சரியா? அந்த மாதிரி எங்களுக்கு இடம் கொடுத்து அதுக்கு சமத்துவபுரம், நடிகர்களின் சமத்துவபுரம்னு அரசாங்கம் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துச்சுன்னா அது பெரிய பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த யூடியூப் மூலியமா அரசுக்கு இது போய் சேரும் நான் நினைக்கிறேன். சேருதோ சேரலையோ நம்ம கடமையை சொல்லுவோம். ஏன்னா ஊதர சங்கம் ஊதணும். விடியும் போது விடியட்டேன். எனக்கு கிடைக்கலைனாலும் என் பிள்ளை குட்டி பேரம் பேத்திகளுக்கு அது கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்லி இந்த நாடகத்தை காண வந்து உங்களை அனைவரும் வரவேற்று இந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி தரேன். நீங்க பின்னால கொட்ட வைக்க பின்னால போகாதீங்க, அடியேன் கொண்டது கொடுக்காதீங்க, பின்னால போகாதீங்க, நீங்க நடிகர்கள்
அடிச்சு வெறிக்கிறதுக்காக தீர்மானத்தை எப்படி தள்ளி வைக்கிறாங்க பார். அதான் இந்த கலைஞருடைய ஒற்றுமை. அதான் விரிச்சுட்டா அடிச்சிருவீங்கன்னு தெரிஞ்சுதானே கொள்ள பிள்ளைய விரிக்காமலே இருக்கு. பரவாயில்ல, விரிச்சு அடிக்காம இருக்காங்களே, அதுக்கு என்ன செய்யறது? அந்த பிரச்சனை தேவையில்லை. நான் முதல்ல விரிச்சதை படிச்சிடுறேன். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் வேளாணரி கிராமத்திலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ ராக்காட்சி அம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகள் நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு எஸ் கரிசற்குளம் தெய்வ திரு ஏ அழகு சேர்வை அங்கமால் வகைராக்கள் ஓயமாக நடத்தக்கூடிய நாடகமாக இந்த வண்ண மின்னல் கலைஞத்தில் நடைபெறுகின்ற நாடகம் வள்ளி திருமணம் நாடகம். அது விமர்சையாக இங்கே நடைபெறுகிறது. நாடகத்திலே பங்கு வரக்கூடிய நடிகர் மாமணிகள் தென்னக மேடைகளுக்கு வெற்றி முரசு ஒட்டி கொண்டிருக்கும் நடிப்பு செய்ய நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என்று புகழ்பெற்ற ஆட்டூர் ஏஆர் ஆறுமுகம் அவர்கள் இங்கே வேலன் வேடன் விருத்தன கடிக்க காத்துள்ளார். அவருக்கிடையாக குயிலிடமணிய கானங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகிலவாணி அன்பு சகோதரி கம்மங்காடு டவுனை சார்ந்த ராஜாத்தி அவர்கள் இங்கே வள்ளி நாயகம் அளிக்க காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பாட்டு வச்சிருக்காப்ல வெட்டிக்காரர். வள்ளிக்கு முருகனுக்கும் எப்படியாவது மனமுடித்து தீர விடுவேன் கச்சை கட்டி கூட இவர் காத்திருக்கின்றார். சொல்லெடுக்கு வீரர் முறையோடு பேச உரையாட காத்திருக்கின்றார் அன்பு மாப்பிள்ளை கருங்குளம் பி ஜெய மாதவன் அவர்கள் இங்கே நாரத அடிக்க காத்துள்ளார். அருமை 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 மிகச்சிறப்பு பக்கமேளங்களாக பக்கபலமாக இசைகள் இசைக்கு வந்திருக்கின்றார்கள். இன்னிசை வேந்தர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி மெல்லிசை திலகம் அன்பு தம்பி பேரானூர் எஸ் சுரேஷ்குமார் அவர்கள் ஆறுமணியும் அன்பின் பாடல். கட்டிய பவனும் மலர புறங்களும் குவிந்தாகரம் சித்திரைய சின்ன வீரனும் வில்லன் குழுவம் சுற்றி வர செய்யும் இளையும் சுந்தர மொழிகள் என்னை விட மறந்தான் எதற்கோ பிறவி தினையும் இழந்தான் இவன்தான் துறவி மூடி முதலாடி வர முழுவதும் சுருங்கள் இருந்துக படைத்தின் அரங்கமும் அவள் அல்லவா. மண்ணில் இந்த காதலன்றி யார் வாழ்வில் கூடுமோ என்னும் கண்ணிப்பாவையின் ஏழு சுரந்தான் பாடுமோ பெண்ணை இன்றி மண்ணில் இன்பம் ஈதடா கண்ணை மூடி கனவில் வாழுமானடா மண்ணில் இந்த காதலன்றி யார் வாழ்வில் கூடுமோ என்னும் கண்ணிப்பாவையில் ஏழு சுரந்தான் பாடுமோ. அருமை அருமை. திரையுலகத்திலே எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மூச்சு விடாமல் பாடிய பாடலை மிக அழகாக இங்கே உங்கள் முன்னால் பாடி காமித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். என் அன்பு தம்பி சுரேஷ் அவர்கள் பாடுகின்ற ஒவ்வொரு பாடலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தேர்ந்தெடுத்து பாடுவார் ஒவ்வொரு பாடலும். முதல்ல ஒரு பாடு பாடினார் நான் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி. மூணு மூணு மல்லிகப்பு முத்தக்கண்ணால் பாக்குதடி அதானே முட்டக்கண்ணு மூக்குத்தியோ என்ன முட்டை சொல்லி கேட்குதடி காவலுக்கு மட்டுமில்லடி உன் கட்டிலுக்கும் சொந்தக்காரண்டி நான் சரக்கடிக்க சொல்லி தரண்டி. அண்ணன் நான் சொடக்குன்னு தான் பண்ணேன். சொடக்கெடுக்கவா
எனக்கு அது சரக்கடைக்க சொல்லித்தாரேன்னு கேட்டுச்சு. ஒருவேளை தன்னுடைய மனைவிக்கும் நம்ம மட்டும் சாப்பிட்டா பத்தாது, நம்முடைய குடும்ப துணைவி அவளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்தை மக்களுக்கு சொல்லுகிறீர்கள் என்று நான் கடைசியில் அது சொடக்கடுக்குன்னு வந்துருச்சா. சரி பரவாயில்ல, எது எடுத்தான்னு மிக சிறப்பு. வாழ்த்துக்களை அன்பு தம்பிக்கு அவரோடு இணைந்தீங்களே. நன்றிக்கு ஒப்பாக மத்தளத்தை சேர்த்து கொடுக்கிறார் மிருதங்க சக்கரவர்த்தி தாள வாத்திய விதகரின் அன்பு மகன் கருவை சார்ந்த பிரகாஷ் அவர்கள். மிருதங்கமான் டோலக்கன் தபேலா தொப்பி. தொப்பை நோண்டும் போது கண்டு வெங்கணும். நல்ல கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு வாங்கி தீபாவளி அடைக்குது.
தில்லானாவில் காரைக்குறிச்சி அருணாச்சலமே நம்மகிட்ட கேட்டுதான் வாசிக்கிறேன். அவர் காரைக்குறிச்சி அருணாச்சலம், நீங்க காரைக்குடி அறிகிறேன். ஆமா, அவர் மிருதங்க வாசிக்கிறவர் யாரு? என் மையன். 2ஆம் தரத்து பிள்ளையா? எனக்கு கல்யாணமே ஆகல, 2ஆம் தரத்து பிள்ளையா? எங்க அண்ணன் மையன். அண்ணன் மையனா? அப்புறம் அண்ணன் மையன மருமையனா? நல்ல சொல்லு சுத்தம், நல்ல பரபரப்பு, அப்படி பர்றன்னு உடுப்பேன். அருமையா இருக்கு. வெளுத்து கூட எல்லாமே நல்லா இருக்கு. உங்க மையன்னு சொல்றீங்க. எல்லா மிருதங்காரிலும் முன்னாடி வச்சு வாசி பார்க்காத, நாங்களும் பார்த்துருக்கோம். ஆமா, பின்னாடி வச்சு வாசிக்க சொல்லுங்க பார்ப்போம். என் மையனுக்கு 4 பக்கம் நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் முடியாதுங்க. அப்பா பேரை காப்பாத்தணும்னா அன்னைக்கு அடிச்சேன் பாருங்க சின்னத்தால பின்னாடி வச்சு கொடுத்துருக்கேன். பட்டார்னு அது வீடியோ எடுத்து காட்டுறேன். அது மாதிரி பின்னாடி வச்சு அடிச்சு அப்பா பேரையும் ஓம் பேரையும் காப்பாத்துறேன். புரியுதா? கலப்படாமனே அப்பா நாதஸ்வரம் வாசிக்குவேன். இப்ப கைதட்டுக்களை கொடுத்து பாராட்டணும். ஏன்னா கல்யாணம் பண்ண இன்னும் தொங்க விட்டு அடிக்க சொல்லவா? உண்மையிலே எப்படி வேணா அடிப்பேன். அது சரி, அவர் அருமையா வாய்ச்சாரு. நீங்க எதை வாய்ச்சல? அது என்னது? இது பேர் நாதஸ். ஓ, இதே நாதஸ்வரமா? நாதஸ்வரம் இல்ல, அது கும்பாபிஷேகத்துக்கு வாய்ச்சிருப்பாங்க. அப்ப இது நாதஸ்வரம்னா லென்த்தா இருக்கும். இது நாதஸ். இது ஏன் இப்படி சுருங்கி போய் கிடக்கு? இல்ல இவ்வளவு சின்னதா இருக்கு. என்ன உனக்கு சிரிப்பு என்ன வேண்டிய கிடக்கு? அதுக்கு என்ன பண்ண முடியும்? இல்ல நல்ல லென்த்தா இருந்ததுதான். ஆளாளுக்கு வாய் வச்சாங்கன்னா சுருங்காம இருக்குமா? சாச்சா என்ன சொல்றிய? இப்படி ஊதுறான இந்த பையன் கந்திஷ்டி வர்ற மாதிரி வாய் வச்சா அப்புறம் சுருங்கத்தானே செய்ய. வாய் வச்சா சுருங்கி போயிருமோ? கொடுத்துருக்கியா? இல்ல கவனமா இருந்துக்க. எதை சொன்னாலும் ஏட்டிக்கு முட்டியா பேசுறாங்க. அருமையான வாத்தியம். அதற்கு அடுத்தபடியாக ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி பல வாத்திய புகழ் என் பாசத்துக்குரிய நண்பர் உடன்புறவா சகோதரர் பெங்களூரை சார்ந்த ஆர்.எம். துரைராஜ் அவர்கள் இங்கே ஆல்ரவுண்ட் சேர்ப்பதோடு தன் இனிய கானத்தால் உங்களுக்கு நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொல்ல காத்திருக்கின்றார். உண்மையிலேயே இன்னைக்கு அவர் நம்ம நாடகத்துக்கு வந்தது மிகப்பெரிய சிரமத்தில் வந்தார். என்ன காரணம்னா அட்வான்ஸ் நாடகத்துக்கெலாம் வாங்கிட்டார். இந்த பழனி பாத யாத்திரை குழுவிலே பஜனைக்கு ஜாயின் பண்ணி போயிட்டு இருந்தார். ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து அப்படியே நம்ம நாடகத்துக்காக பாதியில் பஜனையை கட் பண்ணி திரும்பி வந்திருக்காரு. திரும்ப காலையில் கொண்டே அவரை நான் மதுரையில் விடணும், மறுபடியும் அங்கே போய் ஜாயின் பண்ணணும். முருகனுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்த என் அன்பு சகோதரர் இங்கு இறை தொண்டாட்டம் வந்திருக்கின்றார். எங்கே உங்கள் பணி தொடரட்டும். செல்போன் இல்லாத ஒரு மனிதன் பேசுறவங்க செல்போன் இல்லாத ஒரு மனிதன். செல்லெல்லாம் இல்லைன்னா இந்த காலத்துல மனுஷனே கிடையாது. அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி எனது சொந்த பாடலா ஒரு பாடல். மிஸ்டர் வண்டுமுருகன் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நக்கல் பண்ணிட்டு இருக்கியா நீ? செல்போன் சீரழிக்குதாமல. எங்க உன் செல்போனை கொண்டு தண்ணிக்குள்ள போட்டுவா. என்னது ரொம்ப பேசுற? 10 நிமிஷம், வெறும் 10 நிமிஷம் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சுன்னா நம்மால் கடந்து பதறேன். எப்படி? ஐயோ செல்லு மண்டையை போட போகுதேன்னு மைக் செட் காட்ட வந்து காலில் விழுந்து கும்பிடுறேன். அண்ணே 2 பாயிண்ட் ஏற்றிக்கிறேனே, என்ன ப்ளீஸ்ண்ணே, அண்ணே அந்த பிள்ளை கரெக்டாக 9:50க்கு ஃபோன் பண்ணுவான்னு எடுக்கலைன்னா அவசாரி பழைய யார்ட்டடா பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்பான்னே கெஞ்சுறேன். ஓட்ட கண்ட இடத்துலலாம் சார்ஜில் கொண்டு சொருகிறேன் சக்குன்னு. முந்தானெல்லாம் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு எனக்கு மூச்சு வரல. ஏன் என்னாச்சு? பின்னோட முழிச்சு பார்க்குறேன், என் மூக்குல உணர்ந்து ஒரு சார்ஜரை மாட்டியிருக்கேன். சார்ஜரே மூக்குல மாட்டுறாங்க. இது 2 பாயிண்ட் பிளக் மாதிரி தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. நல்ல வேலை நான் வாயை திறந்திருந்தா 3 பாயிண்ட் இப்படி வச்சு அமைக்கிருந்தான்னா அவ்வளவு ஒரு ஆர்வமா இருக்காங்க. மூச்சு முட்டி சாகிறதா கண்டுபிடிச்ச நல்ல விஷயத்துக்கு தான். ஆனா நம்ம ஆளுங்க சில பேர் அதிகமா தவறான விஷயத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க. செல்போனால பல குடும்பம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? ஒரு சில விஷயம் மட்டும் சொல்றேன் சுருக்கமா. தப்பு இருந்தா நாங்க திருத்திக்கிறோம், நீங்க சொல்லுங்க. எங்கூ நிறைந்திருக்கும்
செல்லு செல்லு பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு இப்பெல்லாம் சாமியாரு கையிலையும் செல்லு செல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு டூ டவுட். என்ன? முதல்ல சம்சாரி கையிலேயே செல்லுனீங்க. வாட் இஸ் த மீனிங் சம்சாரி? சம்சாரம்னா யாருன்னு கேட்குறீங்க? வெயிலில் நின்று வேர்வை சிந்தி உழைச்சி அதில் வர்ற வருமானத்தில் வீட்டுக்கு வீடு வரியை போட்டு வருஷத்தில் ஒரு நாள் திருவிழா வச்சு ஒரு கும்பாபிஷேகத்தை வச்சு அதில் ஒரு நாடகத்தை வச்சு 10 பேரை கூட்டு வந்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டு காலையில் கை நிறைய சம்பளம் கொடுத்து அனுப்புகிறாங்களே. உழைக்கு வர்க்கம் இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் முதலாளிமார்கள். முதலாளி இவங்க எல்லாருமே சம்சாரி தான். எனக்கும் தான் வேர்க்குது, நானும் தான் சம்சாரி. இந்த அது என்ன குருசாமி உங்களுக்கு மாதம் 12 மாதமே வேர்க்குது? ஏசி ரூம்லேயே படுத்தாலும் வேர்க்குது. யாரோட? சரி, நமக்கு தேவையில்லை. இப்பெல்லாம் சாமியார், இந்த சாமியார் கையில் செல்லுனே, அதனால தான் ஒத்துக்க முடியல. சாமியாருக்கு எதுக்கு செல்லு? அவன் கோயிலில் போய் காவியை கட்டிட்டு திருவோட கையில் வச்சு உட்கார்ந்தானா 2 வீட்டில் கோயில் உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு போறேன். அவனுக்கு எதுக்கு செல்லு? அப்புறம் சினிமா நடிகர் ரஞ்சிலா கிட்ட பேசுறேன்னா அந்த சாமியார் எதுல பேசுவாரு? ஏய், நீ அந்த சாமியாரை சொல்றியா? படிக்கிற பிள்ளைகள் தேவையா செல்லு? அத்தா கேட்டுக்கிறங்க, படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? தேவையில்லா படம் பார்க்க தேவையா செல்லு? எக்ஸ்கியூஸ் மீ துரைராஜ், இந்த தேவையில்லாத படம்ங்கிறது எது? மலையாள படமா, இங்கிலீஷ் படமா, கன்னட படமா? புரியுற மாதிரி சொல்றேன். ஆபாச படம் பார்க்க தேவையா செல்லு? இதுலதான் எனக்கு சந்தேகம். ஆபாசம் சொன்னீங்க அப்படின்னா என்ன? ஒரு ஆணோ பெண்ணோ நிர்வாணமா இருந்தா அதுக்கு பேரு ஆபாசம். நிர்வாணம்னா அம்மனம். அம்மனமா இருந்தா அது ஆபாசமா? ஆமா. இது என்னடா நியாயம்? நீ பிறக்கும் போது ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டா பிறந்த அம்மனமா தான். அப்புறம் என்னடா அது ஆபாசம்? அப்போ மட்டும் நீ தூக்கி தூக்கி கொஞ்சினாங்க, என் ஜெல்ல என் குஞ்சு என் கருப்பட்டி நாங்க, அப்புறம் கொஞ்சம் பெருசாகிட்டா அது ஆபாசமா? ஆபாசம் என்பது நாம் உடுத்துகின்ற உடையில் அல்ல, பார்க்கின்ற பார்வையில் தான் இருக்கிறது. கலை கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது அழகு, காம கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது ஆபாசம். இப்போ தெரியுதா? ஏன் ஒத்த தட்டா தட்டி இருக்க? ஜோரா கையில் எட்டுங்க. அவங்க யாரும் தட்டல பேசாமல் இருக்க வேண்டியதான். நீ அவங்களுக்கே புரியாம தானே பேசாமல் இருக்கா? அது ஏன் நீ ரொம்ப தட்டி வேற காட்டுற, தூண்டி விடுறியா? சரி, எனக்கு சொல்ல தெரியல, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் பா. அம்மனை குண்டி படம் பார்க்க தேவையா செல்லு? கருமா கருமா. இப்ப தட்டு அம்பர் கையா மகளே தட்டா. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த மேட்டர். இதுவா நாகரீகம்? இதுவா நாகரீகம்? தண்ணி போட்டு செல்லு பேசி வண்டி ஓட்டுறான். அப்படி புளிய மரம் போஸ்ட் மரம் போய் அவன் செல்லாத வீதியிலே செத்து கிடக்கிறான். செத்தவன் செல்லுலதான் வீட்டுக்கு தான் தகவல் சொல்லுறான். என்னன்னு அண்ணன் உங்கால் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. வண்டியில வரையில அண்ணன் இங்கே உங்கால் அட்டன் பண்ணாரு. அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் கோயிங். திரும்பி வர முடியாது. ஒரு 5000 பணம் கொடுத்தா அந்த உடஞ்சு போன செல்ல வாங்கலாம். அதே ஒரு 50,000 பணம் கொடுத்தா அந்த நெளிஞ்சு போன பைக்கை வாங்கிடலாம். அடிபட்ட வண்டியை வாங்கிடலாம். 50 கோடி கொடுத்தாலும் போன உயிரை வாங்க முடியுமா? எங்கும் பொண்டாட்டி கட்டுன பொண்டாட்டி போன் பண்ணா. ஹலோ, என்னடி? ஏங்க நான் ஒரு வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். வைடி என்ன சேலையை அவுத்துக்கிட்டு இருக்கியா? அடி சைட்டு சிரிக்கி. நான் ஒரு வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுறேன்டி. இந்த மூதேவி காதும் கேட்டு தொலையாது. யாரு? எனக்கா காது? நான் சொல்றது கல்யா,
பிள்ளைய காலேஜ் ஃபீஸ் கட்டணும் வந்திருக்காங்க. பணத்தை வாங்கிட்டு வீடு வந்து சேரு. ஏய் ஆம்பளை வெளியில வந்து 1000 வேலை இருக்கு, உன்னை ஓயாம போன் பண்ணக்கூடாது சொல்லிட்டு தானடி வந்தேன். காம்புல அடி விட்டுருக்கா. வந்தேன்னா தூக்கி போட்டு குறவழியிலே மிதிச்சு முடியும். மரியாதையா போன வைடி. என்ன இளவு சொல்றேன் அந்த மாதிரி. போன் பண்ணா கண்டுக்க மாட்டா. சின்ன வீடு வச்சிருக்க சின்ன வீடு போன் பண்ணா. ஹலோ மாமா. செல்லா என்ன ஒரு வாரமா வீட்டு பக்கமே வரல. என்னடி எப்ப பார்த்தாலும் அண்ணன் தம்பி அக்கா அம்மா அப்பா எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்கிறாடா. எத்தனை தடவை நாய் மாதிரி அந்த வீதியில வர்றது. நீங்க ஒரு போன் பண்ணா அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சிருவேன் மாமா. போன் பண்ணாதான் உன் நம்பர் பிசினே வருதே செல்லா. மாமா என்ன செல்லா இந்த செல்லு உங்களுக்கு மாதிரியே டவர் எடுக்க மாட்டேங்குது மாமா. அதுவுமா நீங்க நல்ல 21,000 ரூபாய்க்கு எண்ணூட்டு மாதிரி அகலமா பட்டியை கல்லாட்டு ஒண்ணு வாங்கிட்டு வரீங்களா? மாமா சம்பாதிக்கிற ஊரா உனக்கு தானடி செல்லா. வரையில அல்வா வாங்கிட்டு வாங்க. அதைத்தான் எனக்கு தினமும் நீ கொடுக்குறிய. இப்படி சின்ன வீடு போன் பண்ணா சிரிச்சு பேசுறா. வீட்டுல பொண்டாட்டி புள்ள எல்லாம் பட்டினி பொண்ணா. அதிகாலையில ஒரு ஆம்பளை எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு நெத்தி நிறைய விபூதியை பூசி ஒரு கட்டிங்க போட்டு போயா லூசு நல்லா வாயில வந்துடும். கட்டிங்க போட்டா வேலைக்கு போவாங்க. நீராகாரத்தை அறிந்து விட்டு தான் விலைக்கு செல்லும். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அதை சொல்லி இப்ப குக்கர் சோறு எங்கிட்ட நீராகாரம் கிடைக்குது. ஏன் காலையில எந்திரிச்சோன்னா கட்டிங்க போடுறோம். அப்ப தாங்க அந்த கையால் ஆட்டம் நிக்கும் மொத்தமா நின்று ஒரு நாளைக்கு அப்புறம் நாக்காலில் நிக்க வச்சு கட்டிடுவாங்க. சம்பாதிக்கிற காசை ஒரு ஆம்பளை எங்க கொடுக்கணும்? பொண்டாட்டிக்கிட்ட தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நம்மளால அங்கே கொடுக்க மாட்டான். வேற வர்ற வழியில எத்தனை பொம்பளை வச்சிருக்கானோ அத்தனை பொம்பளைக்கு ஆப்பர்ல காசு வச்சு விட்டுறா. வீடு சூப்பரா இருக்கும். எங்கும் நீர் மெடிக்கல் காலேஜ் போன ஒன்னு கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதான். மிஸ்டர் வண்டுமுருகன் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? காதலை கொச்சப்படுத்தினா என்னால தாங்கிக்க முடியாது. கடுப்பேற்றார் மயிலார். காதல் என்பது ஒரு புனிதமானது. ஆமா அது ஒரு உயிர் துளி. ஆஹா அது ஒரு உயிர் மூச்சு. உங்ககிட்ட போய் சொல்றேன் பாரு. என்ன காதலிச்சிருந்தா உனக்கு அதை பத்தி தெரியும். யாருக்கிட்ட வந்து காதலை பத்தி நீங்க எனக்கு விளக்கம் கொடுக்குறீங்களா? நான் பண்ணாத காதலா நீங்க பண்ணிட்டியா? நீ காதல் ஆமா எப்ப 35-40 காதல் பண்ணிருக்கேன். காதல் புனிதமானது. 35-40 காதலா? முகரக்கட்டையில முள்ள விட்டு அடிக்க புனிதமானது. அந்த வார்த்தை நீ சொல்லாத. 35-40 சொன்னா காதல் அல்லது மூதேவி. கல்யாணம் பண்ணியா? 4 பொண்டாட்டி. காதல் புனிதமானது. 4 பொண்டாட்டி. ஆமா. இப்போ 4 பொண்டாட்டி உன் கூட இருக்கா? இல்ல 3 பொண்டாட்டி புருஷன் கூட இருக்கு. 1 என் கூட இருக்கு. காதல் புனிதமானது. பேசாதடா. புள்ள ஒட்டி முத புருஷனுக்கு 2 பயல்களும் ஒரு பொண்ணும், 2வது புருஷனுக்கு ஒரு பையன். காதல் புனிதமானது. வாயை கிழிச்சு போடுவேன். உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு. காதல் புனிதமானது. காதல்ல 2 வகை உண்டு. நல்ல ஒரு காதல் பண்ணா யார் சண்டைக்கு வருவா? யாரு? பெத்தவங்க, கூட பிறந்தவங்க. படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையில்லை. ஏன்டா தேவையான? கண்டிப்பா. இதே கள்ள காதல் பண்ணா யார் சண்டைக்கு வருவா? யாரு? அந்த பிள்ளையோட புருஷனும் பட் நம்ம பொண்டாட்டியும் விளக்க மாத்த எடுத்து கள்ள காதலுக்கு நல்ல காதலுக்கு உள்ள வித்தியாசம் என்னது? வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட வாசப்படியில நின்று போயிட்டு வாங்க அப்படின்னா அது நல்ல காதல். சபாஸ். அவர் போயிட்டாரு நீங்க வாங்க வீட்டுக்குள்ளேன்னா அது கள்ள காதல். மகாபிரபு மகா பிரபு உலகத்தை ஒரு வார்த்தையில் அடக்கிட்டியடா. ஆத்தா கேட்டீங்களாத்தா? போயிட்டு வாங்கன்னா நல்ல காதலாம், போயிட்டாரு வாங்க அப்படின்னா கள்ள காதல். எம்பிட்டு வீட்டில் நுழைஞ்சானு தெரியும். கள்ள காதலுக்கு நம்ம அப்ப மாட்டை காலத்தில் செல்லுங்க. இப்ப சின்ன கிருசு கையிலெல்லாம் செல்லு பாருங்க. அவசரத்து எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன ஒண்ணு? நீ லூசா நான் லூசா பாக்குறவங்க லூசா? ஏங்க இவ்வளவு நேரம் செல்லுல அது நொட்ட இது நொட்ட. இப்ப அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்கன்றியே.
அது வேணுமா வேணாமா? இந்த ஊர்ல இருந்து மானாம வரைக்கும் அண்ணன் ஒரு வேலையா போயிருப்பாரு. போட்டோம். இங்க இருந்து அக்கா போன் பண்ணுவாங்க, ஏங்க எங்க இருக்கீங்க? என்னடி சொல்லிட்டு மானாமரம் வந்திருக்கேன்னா என்ன காலையில சாப்பிடாம கூட போயிட்டு வெயிடி போன் மையா ஓயாம வெளில வந்தா போன் பண்ணிட்டே இருப்பா. வரையில பிள்ளைகளுக்கு தெரியும் வை தீனி வாங்க மயிர் வாங்கணும். எங்க வயலுக்கு உரம் வாங்கத்தான் வந்திருக்கோம். வை கடுப்பாவே பேசிட்டீங்களா? இங்க எவ கூட பேசிக்கிட்டு இருக்கீங்களா? வந்தா மக்கள் கழுத்துல எரிமிச்சு போடுவேன். சரி சரி, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா வந்திருக்காங்க உங்களை பார்க்க. ஒரு 2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. யாரு வந்திருக்கா? உங்க அத்தை உங்க மாமா. ஏன் கோத்தாலும் கொப்பனம் வந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டியோ? மறந்துட்டு வந்துட்டீங்கன்னா தக்காளி கறி எடுக்கிறதுக்கு என்ன டெக்னிக்? ஏங்க நம்ம கடைசி இருக்கான்ல, அவனுக்கு என்ன காய்ச்ச நெருப்பா கொதிக்குது. காய்ச்ச அடிக்காம மயிரை புடுங்குமா? எந்த நேரம் கம்மாய்க்குள்ளே ஆடுறேன். அவனை கண்டிக்க துப்பு இல்லை. வக்காளி பொம்பை எப்ப பார்த்தாலும் என்னையவே திட்டிக்கிட்டு இருப்பியா? யாரடி சொல்ல? நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். அவங்க அப்பே மாதிரியே இவனும் அடங்க மாட்டேங்கிறேன். அதை சொல். ஏய் நோலி மேல நான் தாண்டி அவங்க அப்பே வக்காளி போட்டேன்னு வச்சுக்க. ஏங்க என்ன கோச்சுக்காம பயலுக்கு ஒரு செட்டு மாத்திரை, காய்ச்ச மாத்திரை வாங்கிட்டு வரீங்களா? வாங்கிட்டு வரேன். ஹலோ என்னங்க? ஏய் என்னங்க என்ன பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? ஏய் துறையம்மா. என்ன அரியம்மா? எங்க இருக்க? கிச்சன்லயா பாத்ரூம்லயா? கிச்சன்ல தாங்க. என்ன தண்ணி சேர்த்துங்க இருக்குது? சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் சமைச்சுக்கிட்டு இருக்கேங்க. சரி அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்ச மாத்திரை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு மாத்திரை ஒன்று 150 ரூபாய்க்கு ஒரு மாத்திரை ஒன்று வாங்கிக்கிட்டா நின்று பேசுங்கிறாங்க. குதிரை படம்லாம் போட்டிருக்கு. இந்தாருங்க, காசை கரியாக்காதிய. உங்களுக்கு 550 ரூபாய்க்கு வாங்கினாலும் வீணா தான் போகுது. மாமனார் மாத்திரை வந்திருக்காங்க, மாத்திரை வாங்குறீங்களா? டவர் கிடைக்கல சரியா? கொன்றுவேன் கொண்டோனே. எங்கு நீர் அருமை. செல்போனால் ஏற்படும் தீமைகளை சொன்ன துரைராஜுக்கு அனைவருக்கும் நன்றி. நல்ல கைதட்டுகள். அவரோடு இருந்து இங்கே தாளம் சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் லய சக்கரவர்த்தியின் அன்பு தம்பி சாத்தூரை சார்ந்த தர்மலிங்கம் அவர்கள். தாளம் அடுத்தபடியாக பேர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் 12 ஆச்சுன்னா நாங்கள் காரணம். நீங்கள் துண்டு ஓட்டத்தில் 1 மணி நேரம் சரியா? நாங்கள் என்னையா பண்ணோம்? இங்கே எனக்கு பேர் தான் ஐயா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நீங்கள் முதலே வேலை 9 மணிக்கெல்லாம் துண்டு ஓட்டு முடிச்சிருக்கணும். 11 மணி வரைக்கும் நீங்கள் துண்டு ஓடுறீங்க. அப்புறம் எங்களை குறை சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 3 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சிருவேன். நமக்கு என்ன பொண்ணு சேர்த்தான்னா மாப்பிள்ளை சேர்த்தான்னா மாலை கட்டின காசு வந்துடுறேன். வாங்குற காசுக்கு வேலை பார்க்கணும்னு நினச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது பிடிக்கலன்னா நான் பாட்டுக்கு போயிடுவேன். சரிதானா? அப்புறம் எத்தனை மணிக்கு வெளியே வந்தேன்? சரி நான் அவ்வளோ விடுங்க. உங்க ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ண முடியும். வாங்கினேன் உட்காருங்கண்ணே. என்ன காலைல 1/2 மணி நேரம் சேர்த்து நடத்த கெட்டு போதா? அதான் முடிஞ்சல. அப்புறம் என்ன கிடக்கிறேன் ஆவாரம் பூ போலே என் அத்த மகளே ஏண்டி வரல 10 மணிக்கு மேலே நெல்லு வயலில் ஓடி வந்து கொல்லப்புறத்தை தாண்டி வந்து கொள்ளையடிச்சா என் மனசே நான் அத்தங்கரையில காத்து கிடக்கிற ஆவாரம்பூ போல என் அத்த மகளே வேண்டி வரல 10 மணிக்கு மேல நான் அத்தங்கரையில காத்து கிடக்கிற ஆவாரம்பூ போல என் அத்த மகளே வேண்டி வரல 10 மணிக்கு மேல நெல்லு வயலில் ஓடி வந்து கொல்லப்புறத்தை தாண்டி வந்து கொள்ளையடிச்சா என் மனசே அரும்பு மிசமுள்ள கையில ஆசை வச்சு பூமியிலே வேற யாரும் இல்லையடி மச்சாம மனசு
மிச முளைக்கையில ஆசை வச்சே ஓமையிலே வேலையார் இல்லையடி மச்சாவ மனசுல மாமா ஒன்னன புள்ளன தூங்குறானா ஒத்தையில மாமா ஒன்னன புள்ளன தூங்குறானா ஒத்தையில எப்ப நம்ம கூட சேர்ந்து தூங்குவோமா ஒத்தையில ஓ மேல ஆசை வச்சு என்ன நீ வெறுக்காது ஓ மேல ஆசை வச்சு என்ன நீ வெறுக்காது ஊருக்குள்ள எந்த பொண்ணையும் லவ் பண்ணி தொலைக்காது ஊருக்குள்ள எந்த பொண்ணையும் லவ் பண்ணி தொலைக்காது நெல்லு வயலில் ஓடி வந்து உள்ள புறத்தை தாண்டி வந்து கொள்ளையடிச்சா என் மனசே நான் தங்களையில காத்து கிடக்கிற ஆவாரம்பு போல என் அத்த மகளே வேண்டி வரல 10 மணிக்கு மேல நெல்லு வயலில் ஓடி வந்து உள்ள புறத்தை தாண்டி வந்து கொள்ளையடிச்சா என் மனசே நாளைக்கு நடக்க போது எதிர் வீட்டில கல்யாணம் நானும் நீ ஒன்னா சேர்ந்து எப்ப போவோம் நாளைக்கு நடக்க போது எதிர் வீட்டில கல்யாணம் நானும் நீ ஒன்னா சேர்ந்து எப்ப போவோம் ஊர்வலம் ஆடி வெட்டி கோழி வெட்டி ஆக்கி போட நாவாரே ஆடி வெட்டி கோழி வெட்டி ஆக்கி போட நாவாரே மூணே முடிச்சு போட எப்ப புள்ள நின்றாரே வார்த்த ஒண்ணு சொன்னா போல வரவே ஓ பின்னாலே வார்த்த ஒண்ணு சொன்னா போல வரவே ஓ பின்னாலே வீட்டுக்குள்ள தனிமரமா தவிக்கிறேண்டி உன்னாலே வீட்டுக்குள்ள தனிமரமா தவிக்கிறேண்டி உன்னாலே நெல்லு வயலில் ஓடி வந்து உள்ள புறத்தை தாண்டி வந்து கொள்ளையடிச்சா என் மனசே நான் தங்கரையில காத்து கிடக்க ஆவாரம்பு போல என் அத்த மகளே வேண்டி வரல 10 மணிக்கு மேல நான் தங்கரையில காத்து கிடக்கிற ஆவாரம்பு போல என் அத்த மகளே வேண்டி வரல 10 மணிக்கு மேல நெல்லு வயலில் ஓடி வந்து உள்ள புறத்தை தாண்டி வந்து கொள்ளையடிச்சா என் மனசே